வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது இப்போ பார்க்க போகிறது இதில் வந்து 2 டைப் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப் 1. இது எப்படின்னா 4 லைன் போட்டுட்டு 4th லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி 3rd லைனில் போயிட்டு அகைன் ஃபஸ்ட்டு லைனில் போயிட்டு அப்படியே கீழே 4th லைன் வரணும். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதே ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து அப்படியே கீழே வந்து 4th லைன். இந்த லைன் வந்து நான் வந்து உங்களுக்கு கேப் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறக்காண்டி கேப்பு பெருசாக போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் ஆனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக தெரியும். அது எப்படி இந்த பெட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். எப்பயும் போல் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம இது உங்களுக்கு சொல்லித்தரணும்னு தேவையில்லைல்ல, போன கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்பயும் போல் பண்ணிக்கிறணும். இதில் வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுவோம். இதுவும் நம்ம பீகாக்கில் உள்ள பெட்டல்ஸு, ஃபெதர்ஸ்க்கு ஆர் ஃப்ளவர்ஸோட அந்த பெட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப யூனிக்காக தெரியும். இது எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி ஒரு லுக் இருக்கும் இதுக்கு. ஓகேவா? ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் அடுத்த கலர் எடுத்துகிட்டு வேறு கலர் எடுத்துகிட்டு இதில் வந்து இப்போ இந்த டைப் 1 இப்போ நான் காட்டுறேன். டைப் 2வும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ 3rd லைனில் குத்தி 2nd லைனில் குத்தி அகெயின் அப்படியே கீழே 4th லைனில் இழுத்துடணும். அங்கே ஒரு லாக். ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், ஆனால் 2nd லைன்லேருந்து எடுக்கணும், அவ்வளோதான். 3rd லைனில் குத்தி 2nd லைனில் குத்தி அப்படியே கீழே எடுத்துடணும். 4th லைனுக்கு ஒரு லாக் இடையில போடணும். அது அகெயின் 3rd லைன் போயிட்டு நெக்ஸ்ட்டு 2nd லைனு அப்படியே கீழே வந்துடணும். 4th லைனில் ஒரு லாக். அவ்வளோதான். 2 ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் ஷேடிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன ஷேப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு பெட்டல் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்ட்டு. அகெயின் லாஸ்ட்டில் ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சிடணும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? டபுள் ஷேடிங்கில் இருக்கா? இதுதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு பெருசாக நான் போட்டிருக்கனால லைன்ஸோட லென்த்து ஃபுல்லாக உங்களுக்கு பெருசாக இருக்கனால உங்களுக்கு ஷேடிங் வந்து அவ்வளோவா தெரியாது. இதை குட்டியாக போடும் போதில் அழகாக ஷேடிங் தெரியும். உங்களுக்கு புரிகிறக்காண்டி நான் பெருசாக போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் பெட்டல் 4 பெட்டல் 5 பெட்டல் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு போன கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஷேடிங் கொடுக்கலாங்கிற மட்டும் நான் சொல்லித்தரேன். மெதுவாக நல்லா கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இது மெயினாக அந்த பீகாக்னால் நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதனால் டபுள் கலரில் இருக்கிறதுனால அது நிறைய யூஸ் பண்ணுவோம் பீகாக்னால். கீழே எடுத்து அதோட சென்டரில் அந்த ப்ரௌன் கலரோட சென்டரில் நம்ம கொடுக்கணும். சென்டரில் வந்து அகெயின் கீழே அந்த குத்தின இடத்துல குத்தி மேலே சென்டரில் எடுத்து கீழே கொண்டு வந்துடணும். இவ்வளோ தான். இதுதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். கீழேருந்து மேலே போக போகிறீங்கன்னா ஒரு லாக் போட்டுட்டு போங்க. ஓகேவா? எப்பயுமே வேறு டைரெக்ஷன் மாற்றும் போது நம்ம லாக் போடணும். கீழே வந்துட்டு ஒரு லாக் போட்டுட்டு மேலே போகணும்.
இந்த அகெயின் இந்த மேலே ஒரு ஷேடிங்க்காண்டி ஒரு கலர் கொடுத்துருக்கோம்ல, இது பார்க்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஹார்ட் பீட் ஷேப் இருக்குல்ல அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நேராக லைனாக இருக்காது. பார்த்தீங்களா, ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.